இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை அற்று போய் இல்ல பலனற்று தொய்ந்து போன நிலைமையில காணப்படுகிறீர்களா? நம்பிக்கையே இல்லைங்க. இனிமே நம்பிக்கையே வரமாட்டேது. அப்படியே தொய்ந்து போய் பலனற்று போய் இருக்கிறீர்களா? ஆண்டு சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரிழந்தீர்கள். அல்லேலூயா. எசேக்கியேல் 17:14 எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆமென். இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தர் சொன்னா செய்வாரு. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அதை செய்கிறேன். சோதம் ஆவியை வச்சீங்கன்னா உயிரடைவீங்க. ஐயா, எல்லாம் அப்படியே துஞ்சு பண்ண நிலைமையில் இருக்கிறது. எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறது. நம்பிக்கை அற்ற பண்ண நிலைமையில் இருக்கிறதா? ஆண்டவர் மேல ஆவியை ஊற்றுவார். என்ன அடைவீர்கள்? உயிரடைவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். முதலாவது ஆவி அனுப்பி வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆவி அனுப்பி உயிரடை செய்கிறார். மூணாவது பார்க்கிற ஆவி அனுப்பி தரிசனங்கள் வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறார். ஆமென். தரிசனங்கள் வெளிப்படுத்தல் எப்படிதான் கிடைக்கும்? கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும், நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு கிடைக்கும். சோத்திரம். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார். சோத்திரம். 1 கொரிந்தியர் 2 12 வசனத்திலே 1 கொரிந்தியர் 2 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். நீங்கள் நாடும் தேவனால் அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆமென். ஒரு வெளிப்பாட்டு அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். revelation knowledge, the word of God, தேவனுடைய வார்த்தையிலே ஒரு வெளிப்பாட்டு அறிவு நமக்கு கிடைக்கணும். ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. ஒரு வெளிப்பாட்டு, ஒரு ரெவலேஷன் கிடைக்கும். அப்ப தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவை, தேவன் எனக்கு என்ன அருள் இருக்கிறாரு, என்ன அருள போகிறாருங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, இனி என்ன செய்ய போகிறார் என்பதை எப்படி அறிய முடியும்? எப்படி அறிய முடியும்? தேவனுடைய இங்கு புறப்படுகிற ஆவியின் மூலமாக அறிய முடியும். ஆமென். தேவனுக்கு புறப்படுகிற ஆவியை பெற்றாதான் தேவன் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நம்ம செய்ய முடியும், அறிய முடியும். அதுதான் பவுல் சொல்கிறார். சோதரம் எனக்கு அன்பாக